ஹலோ गाइस வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் பிரைவேட் மெசேஞ்சர் அப்படிங்கிற அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா எப்படி டெஸ்க்டாப் அதாவது லேப்டாப் கம்ப்யூட்டர்ல வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். சோ நம்ம ஆல்ரெடி சிக்னல் எப்படி பயன்படுத்துறது, செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் என்ன, ரிவ்யூ எல்லாமே போட்டுருந்தோம். சோ அதுல கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்துச்சு, பிசிக்கு இது அவைலபிளா இருக்குதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா அவைலபிளா இருக்கு. அது வந்து எப்படி அஃபிஷியலா வந்து டவுன்லோட் பண்றது, எப்படி கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்றது அப்படிங்கிற A to Z வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய டெய்லி டேக் அப்டேட்ஸ், ட்ரிக்ஸ், டிப்ஸ் எல்லாம் உங்களோட டிவைஸ்க்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, இப்போ வாங்க லைவ் டெமோக்கு போகலாம். இப்போ வந்து உங்களோட பிசியில் குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிக்னல் ஃபார் பிசி அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்படி இல்லீகலாக வந்து டவுன்லோட் பண்ணுறது, இல்லீகல் இல்லாமல் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்படி டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும். ஸோ அந்த லிங்க்கை வந்து நம்ம நம்பி டவுன்லோட் பண்ண முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேக் வெப்சைட்லாம் உண்டு. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால ஃபேக் வெப்சைட்டை கூட ஹேக்கர்ஸ் வந்து நம்ம அதில் வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ நம்ம கிளிக் பண்ணி ஃபேக்கான ஒரு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்காக அஃபிஷியலாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிக்னல் ஆப் டவுன்லோட் அப்படின்னு நீங்கள் வந்து நார்மலாக சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோருக்கான சைட் வரும். ஸோ அந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்கும், play.google.com இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அஃபிஷியல் பார்த்தீங்கன்னா கூகுளோட அஃபிஷியல் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இல்லை. ஸோ இது ஒரு விண்டோஸ்க்கு நம்ம டவுன்லோட் பண்ணுறதுனால இது வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. அதே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நல்லா ஸ்க்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டாக ஆஃபர்டு பைன்னு இருக்கும், சிக்னல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு இருக்கும். அதுக்கான ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா விசிட் வெப்சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், விசிட் வெப்சைட்டு. ஸோ அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட வெப்சைட்டை வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா சிக்னல் அப்படிங்கிற வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. இப்போ வந்து பழைய க்ளோஸை வந்து டேப் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதோட வெப்சைட் அஃபிஷியல் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கெட் சிக்னல் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டோம்னா நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு யூசர்ஸ், iOS யூசர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும் மொபைலுக்கு, ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்புக்கும் ஒன்லி. ஓகேங்களா, மேலே கூட போட்டிருப்பாங்க, வாசித்து பார்த்துக்கலாம். சிக்னல் ஃபார் டெஸ்க்டாப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டவுன்லோட் ஃபார் விண்டோஸை வந்து கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 116 MB வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ வந்து என்னோடய விண்டோ வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி டவுன்லோட்ஸ் போய்க்கிறேன். டவுன்லோட்ஸில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 116 MB வருது. ஓகே, ஸோ இந்த 116 MBயும் வந்து டவுன்லோட் ஆன அப்புறம் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிளான ப்ரொசீஜர் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸில் டவுன்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து QR கோடு ஸ்கேன் பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணுறது, காண்டாக்டை வந்து எப்படி சிங்க் பண்ணுறது அப்படிங்கிற A to Z பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். டவுன்லோட் ஆகி முடிக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ என்னோடய பிசி வந்து ஒரு கவர்மெண்ட் பிசி தான், கவர்மெண்ட் லேப்டாப் தான். ஸோ அந்த ஒரு ரீசனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஷோ இன் ஃபோல்டர் கொடுத்துட்டேன். இப்போ என்னோடய டவுன்லோட்ஸில் போய் இருக்குது. ஓகேங்களா, சி டிஸ்கில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் இருக்குது. இதான் சிக்னல் டெஸ்க்டாப்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கலாம், டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து இப்போ டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஓகே, இது வந்து APK ஃபைல் கிடையாது. ஓகே, இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங் ப்ளீஸ் வெயிட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. ஃபியூ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டால் ஆகிரும். அகைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் அப்படிங்கிறதோட இன்டர்ஃபேஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா QR கோடு வரும். அந்த QR கோடையும் இன்டர்ஃபேஸில் நம்ம வந்து கரெக்டாக மொபைலில் வந்து ஸ்கேன் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சிக்னல் அப்படிங்கிற அப்ளிகேஷனோட, அதாவது பிசி வெர்ஷனில் உள்ள அப்ளிகேஷனோட வந்து இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகுது. எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கும் iOS யூசர்ஸ்க்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து சிக்னலை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா லெஃப்ட்டு, iOSல யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரைட்டு. ஓகேங்களா, லெஃப்ட்டில் உள்ளதை வந்து ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும், ரைட்டில் உள்ளதை வந்து iOS யூசர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே.
இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து நம்ம சிக்னல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சிக்னல் செட்டிங்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்ம 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் நம்ம உள்ள போய்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா லிங்க்டு டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை நம்ம வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கேமரா வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் உள்ள QR கோடை வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுவோம். லிங்க் திஸ் டிவைஸ் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ லிங்க் டிவைஸ்னு வந்துடுச்சு. ஒரு ஃபியூ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லேப்டாப்பில் வந்து கனெக்ட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் சில ப்ராசஸ் நடக்கும். ஒரு 5 மினிட்ஸ் லோட் ஆன அப்புறம் தான் நம்மளோட லேப்டாப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். ஓகே, லிங்க் டிவைஸ்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுத்துட்டோம்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். நம்மளோட ஐடி தானா, சூஸ் திஸ் டிவைஸ் நேம், அதாவது இதுதானா கரெக்டு தானா அப்படின்னு கேட்குறது. ஃபினிஷ் லிங்கிங் ஃபோன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் வந்து இந்த டெஸ்க்டாப் கூட வந்து கனெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதை ஃபினிஷ் லிங்கிங் ஃபோன் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்டாக்ட்லாம் பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகிட்டு இருக்கும். சிங்க் ஆகி ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேட்லாம் வந்து இங்கே ஓப்பன் ஆயிரும். நம்ம வந்து சிக்னல் அப்ளிகேஷன் மொபைலில் யூஸ் பண்ண அந்த சேட் அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். நம்ம இதில் கிளிக் பண்ணி எல்லாமே பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா சேட் பண்ணணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இது நீங்கள் வந்து நோட் பண்ணணும். கான்வர்சேஷன் ஸ்டோர்ட் இன் ட்ரான்ஸ்ஃபர்டு நவ் லிங்க்டு டிவைசஸ், அதாவது உங்களோட டிவைஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து இந்த சேட் வந்து இது வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டிக்காக தான். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆடியோ கால், வீடியோ கால், சேட் எல்லாம் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபைல்ஸ் சென்ட் பண்ணணும் அப்படின்னாலும் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் மெசேஜ் பண்ணிக்க முடியும். ஸ்டிக்கர்ஸ் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்குறாங்க. எமோஜஸ் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். மெசேஜஸ் எல்லாமே நீங்கள் வந்து இது மொபைலில் கம்பேர் பண்ணும்போது மொபைலில் பண்ணுற எல்லா ஃபெசிலிட்டிஸும் இதில் பண்ணலாம். நீங்கள் வந்து கால் பண்ணணும், வாய்ஸ் மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மைக் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். ஸோ இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.